இந்தியாவோட எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அடுத்த சில மாசங்கள்ல பெரிய மாற்றங்களை பார்க்க போகுது. பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஆன்டி பேப்பர் லீக் பில்ல பேப்பர் லீக் பண்ண 10 வருஷம் ஜெயிலு, 10 கோடி வரைக்கும் ஃபைன், 2 மாசத்துக்குள்ள இன்வெஸ்டிகேஷன், 3 மாசத்துக்குள்ள ட்ரையல்னு இந்தியாவோட என்டையர் எக்ஸாமினேஷன் சிஸ்டமே ரீஃபார்ம் பண்ண இன்ஃபோசிஸ் கோஃபவுண்டர் நந்தன் நீலகேனி லீடர்ஷிப்ல ஒரு ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல அபிஷியலா பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஆன்டி பேப்பர் லீக் அமெண்ட்மெண்ட் பில் 2026 என்ன சொல்லுது, அதோட முக்கியமான சேஞ்சஸ் என்ன, நந்தன் நீலகேனி டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ண போறாங்க, இந்த விஷயங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ கைஸ், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எந்த ஒரு பயாஸும் இல்லாம நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ரீசெண்ட் வீக்ஸ்ல இந்தியா முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ரீசன் நீட் எக்ஸாமோட பேப்பர் லீக்கேஜ் அலிகேஷன். அது மட்டும் இல்லாம நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பேப்பர் லீக் பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த இஷ்யூக்கு அகேன்ஸ்டா டெல்லியில நடந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் நேஷனல் லெவல் டிபேட்டா மாறிச்சு. ஆல்ரெடி இந்த ப்ரொடெஸ்ட் பத்தி நம்ம டீடைலா வீடியோல பார்த்திருப்போம். அதை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல மேல ஐக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ண அப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து 3 முக்கியமான டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணாரு. புது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரா பிரல்ஹாத் ஜோஷி பொறுப்பேற்றிருக்காரு. நந்தன் நீலகேனி லீடர்ஷிப்ல ஹை பவர்டு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்னு ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ ஆன்டி பேப்பர் லீக் பில்ல பார்லிமெண்ட்ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த ஆன்டி பேப்பர் லீக் பில்ல என்ன ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி இருக்க பப்ளிக் எக்ஸாமினேஷன், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024, அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணதான் இந்த பில் கொண்டு வந்திருக்காங்க. இதுல கவர்மெண்டோட அப்ஜெக்டிவ் ரொம்ப சிம்பிள். பேப்பர் லீக் பண்றவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் சீக்கிரமா முடியணும், ஆர்கனைஸ் பேப்பர் லீக் நெட்வொர்க்கை பிரேக் பண்ணணும், இந்தியாவோட எக்ஸாம் சிஸ்டம் மேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரஸ்ட் திரும்ப வரணும். அதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல சில மேஜர் சேஞ்சஸ் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இதுல முதல் சேஞ்ச், இண்டிவிஜுவல் அஃபெண்டர்ஸ்க்கு முன்னாடி பேப்பர் லீக் மாதிரி அஃபென்ஸ்க்கு 3 to 5 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அதை 5ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஃபைனும் 10 லட்சத்துல இருந்து 50 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேப்பர் லீக்ஸ் இண்டிவிஜுவல் மிஸ்டேக் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் நெட்வொர்க் இருக்காங்க. அதனால ஆர்கனைஸ்டு எக்ஸாமினேஷன்ல கிரைம் ப்ரூவ் பண்ணப்பட்டா மினிமம் 7 வருஷம் சிறை தண்டனை அண்ட் 10 கோடி வரைக்கும் ஃபைன் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஆல்சோ கொஸ்டின் பேப்பர் ஹேண்டில் பண்ற டெக்னாலஜி வெண்டர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்களுக்கும் அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வயலேஷன் ப்ரூவ் ஆனா ஃபைன் 1 கோடியில இருந்து 5 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிபார்மெண்ட்டும் 4 வருஷத்துல இருந்து 8 வருஷம்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா பனிஷ்மெண்ட் வெறும் இன்க்ரீஸ் பண்றதோட மட்டும் இந்த பில் முடியல. ஒருவேளை பேப்பர் லீக் இனிமேல் நடந்துச்சுன்னா யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், எவ்வளவு சீக்கிரம் கேஸ் முடிக்கணும், கோர்ட் எப்படி நடக்கணும், அப்பீல் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த எல்லா ப்ராசஸும் சீக்கிரமா நடக்க இந்த பில்ல சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தேவையான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். பேப்பர் லீக் கேஸ் 2 மாசத்துக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்க டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல கேஸ் நடக்கும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் 3 மாசத்துக்குள்ள கேஸை முடிக்கணும். அண்ட் அப்பீல் வந்தாலும் அதையும் சீக்கிரம் முடிக்கணும்னு அந்த பில்ல சொல்லியிருக்காங்க. சோ இந்த பில்லு வந்து பேப்பர் லீக்கேஜ் பண்றவங்கள ஸ்ட்ரிக்ட்டா பனிஷ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்லயும் யோசிச்சிருக்காங்க. பேப்பர் லீக் நடந்த அப்புறம் பனிஷ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பேப்பர் லீக்கேஜ் நடக்காம தவிர்க்கிறது முக்கியம். அதனாலதான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்ஃபோசிஸ் கோஃபவுண்டரான நந்தன் நீலகேனி லீடர்ஷிப்ல ஒரு ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த கமிட்டிக்கு டெக்னாலஜி, எஜுகேஷன், செக்யூரிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் பல ஃபீல்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நந்தன் நீலகேனா நம்ம எல்லாருக்கும் ஆதார் கார்டு தான் ஞாபகம் வரும். ஆனா அவரோட கான்ட்ரிபியூஷன் ஆதார் கார்டோடு முடியல. இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டரா இருந்த நந்தன் நீலகேனி இந்தியாவோட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காரு. லைக் ஆதார், யூபிஐ, ஜிஎஸ்டி நெட்வொர்க், ஓஎன்டிசி, இப்படி இந்தியாவோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல முக்கியமான பல ப்ராஜெக்ட்ஸ்க்கு அட்வைசரா இருந்து டெக்னாலஜி மூலமா கோடிக்கணக்கான இந்தியன்ஸோட லைஃபை ஈஸி ஆக்குறதுக்கு ஒரு பெரிய பங்காற்றிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவோட எக்ஸாமினேஷன் சிஸ்டம்ல மாடர்னைஸ் பண்றதுக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பேப்பர் லீக்கேஜை ரெடியூஸ் பண்றதுக்கும் கவர்மெண்ட் இவரை இந்த ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸோட தலைவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. இதுல கவர்மெண்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இந்தியாவோட எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ஃபியூச்சரிஸ்ட் ஆக்கணும். ஆனா அது எப்படி பண்ண போறாங்கன்னா, கவர்மெண்ட் கமிட்டிக்கு கொடுத்திருக்க மிஷின்ல 5 முக்கியமான ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க.
முதல் ஃபோக்கஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பேப்பர் லீக் நடக்கிற வாய்ப்புகளை குறைக்கணும். கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து அது எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆகுற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இன்னும் செக்யூரிட்டி சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியுமான்னு அந்த கமிட்டி எவாலுவேட் பண்ண போறாங்க. அடுத்து இந்தியால இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெறும் பேப்பர் பேஸ்டா தான் நடக்குது. இதனால கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்றது, டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் இப்படி பல ஸ்டேஜஸ்ல பேப்பர் லீக் ஆகுற ரிஸ்க் இருக்கு. அதனால கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங், அதாவது சிபிடி மாதிரி செக்யூர் எக்ஸாம் மெத்தட்ஸை இங்க யூஸ் பண்ண முடியுமா, எங்க இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத கமிட்டி எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பிசிக்கல் கொஸ்டின் பேப்பர் ஹேண்டில் பண்ற தேவை குறையும், பேப்பர் லீக் ஆன ரிஸ்க்கும் குறைய வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி பேங்க், ஆர்ஆர்பி மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்ல தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆல்சோ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாம் கண்டக்ட் பண்ற என்டையர் ப்ராசஸை ஸ்ட்ரென்தன் பண்றது. இந்தியால ஒரு நாள்ல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ரைட் பண்றாங்க. அவங்க எல்லாரும் ஒரே ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க. இதுல ஒரு சின்ன செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்தாலும் அதோட இம்பாக்ட் நாடு முழுக்க இருக்கும். அதனாலதான் எக்ஸாம் பிளானிங், கொஸ்டின் பேப்பர் ஹேண்ட்லிங், மானிட்டரிங், அக்கௌண்டபிலிட்டி இது எல்லாத்தையும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம்னு கமிட்டி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போறாங்க. இந்த கமிட்டி ஃபோக்கஸ் பண்ண போற 4வது ஏரியா எக்ஸாம் சென்டர்ஸை இன்னும் செக்யூரா மாத்துறது. ஸ்டூடெண்ட்ஸோட ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், சென்டரோட செக்யூரிட்டி, டிஜிட்டல் மானிட்டரிங், இன்விஜிலேஷன் இப்படி எக்ஸாம் சென்டர் லெவல்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு கமிட்டி அதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா இந்த எல்லா ரிஃபார்ம்ஸோட பிக்கஸ்ட் அப்ஜெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரஸ்ட்டை திரும்ப கொண்டு வருது. ரீசன்ட் பேப்பர் லீக்கேஜ் கான்ட்ரோவர்சினால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் சிஸ்டம் மேல இருந்த நம்பிக்கையை லாஸ் பண்ணிருக்காங்க. அதனால எக்ஸாம்ஸ் நாங்க ஃபேரா தான் நடத்துறோம், நீங்க கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் உருவாக்கணுங்கிறது தான் கமிட்டியோட முக்கியமான கோல். ஆனா இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் உண்மையாக கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? இந்த பேப்பர் லீக்கேஜ் கான்ட்ரோவர்சிக்கு இது பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்குமா? அதுக்கான பதில் கமிட்டியோட ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் ரிலீஸ் ஆன அப்புறம் அதை கவர்மெண்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறதுல தான் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த ஆன்டி பேப்பர் லீக் பில்லும் நந்தன் நீலகேணி டாஸ்க் ஃபோர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸோட நம்பிக்கையை திரும்ப கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ரிசர்ச் பேஸ்ட் எக்ஸ்பிளைனர்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.